பற்றியும் சூர்யாவை பற்றியும் 70 லட்சம் யூடியூப் பார்வையாளர்களை பெற்றுள்ளார். அதுதான் தெரிஞ்சது தானே. நம்மளை வச்சு தானே அவங்க பேரே வாங்கியிருக்காங்க. மெல்லினமே சாங் ஜோக்கரு, தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் மெல்லினமேன்னுட்டு இருக்கக்கூடாது. கணேசன் சின்னராஜ் ஹாய் வணக்கம். அரங்கநாதன் வணக்கம். சிக்கா ரெட்டைஸ் நேற்று லைவில் வீட்டில் 8 பேரை அனுப்புனதா சொல்கிறேன். ஆமாம், அவன் தான் அனுப்புனேன். நான் தான் சொல்லிட்டேன், ஆமான்னு தானே சொன்னேன், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எஸ்கே என்டர்பிரைசஸ் ஹாய் வணக்கம். வணக்கம். சுரேஷ் 1994. ட்ரம்ப் த பிலோசபர் ஹாய் வணக்கம். டெய்லர் டர்டன் ஹாய். எங்கே போனீங்க? ரொம்ப நாள் ஆளையே காணோம். டெய்லர் டர்டன் வணக்கம்டா. சோகா சிக்கா மாமா மலேசியாவிலேருந்து வாங்க. மகதீர் முகமது வாங்க. வணக்கம். முகமத் ஹாய் மாமா. டெல் மை நேம். சந்துருவாசன் ஐ எம் வாட்ஸ்அப் மெசேஜ். கண்டிப்பாக பார்க்குறேன். எப்போடா ஜெயிலுக்கு போவேன்? நான் என்ன மயிருக்கு ஜெயிலுக்கு போகணும்? மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ரைட்டா? இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஏன் உங்களுக்கு என்ன அதில் வருத்தம்? கொஞ்சம் அதிகம் அண்ணா. வேலையா? பஷீர் அகமது 61.0. சரிப்பா, சவால் விட்டுருவோம். சிக்காஜி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஆதாயம் இல்லாமல் அவள் பண்ணுற அராஜகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான் கிடையாது. கண்டிப்பான முறையில் என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே மக்களாகிய உங்கள் கூட தான் இருக்குமே தவிர அராஜகத்துக்கும் அநீதிக்கும் நான் என்றைக்குமே துணை போகவே மாட்டேன். ஓகேவா மாமா? தம்பி வந்துட்டேன். சாரி மாமா, எனக்கு ஃபீவர், அதான் லைவுக்கு வர முடியலை. எங்களோட ப்ரேயர் அண்டு சப்போர்ட்டு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அண்ணா. கண்டிப்பாக. ராக்கி ரொம்ப நன்றி. வாங்க. சக்தி ஹாய் சிக்காண்ணா. குட் ஈவினிங். உங்கள் தம்பி வந்துட்டேன் அண்ணா. வாங்க சக்தி வாங்க. வணக்கம். இப்போ எங்கேருந்து லைவ் போடுறீங்க சிக்கா? இப்போ நான் சூர்யா வீட்டில் இருந்து தான்ப்பா லைவ் போடுறேன். சரிங்களா? சிக்கா மாமா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி ரைட்டுப்பா, ரொம்ப சந்தோஷமாக இரு. யார் வேணாண்டா மாமா. அந்த டீச்சர் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. யாரும் கஷ்டப்படவே வேணாம். மகிழ்ச்சி. கண்ணதாசன் சிக்கா வணக்கம். சில நாட்களாக உங்களை பிடிக்கவில்லை. எதுக்கு கண்ணதாசன்? ஏன் இப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு? நீங்களாம் என்னுடைய தீவிரமான விசிறி. ஏன் இப்படி பேசலாமா நீங்கள்? இப்படி சொல்லுங்கள். சிக்கா உன் மேலே புகார் கொடுக்குறவங்கள எத்தனை தான் புகழ்ந்து பேசினாலும் உங்கள் இருவருக்கும் தக்க பாடம் புகட்டாமல் ஓய மாட்டார்கள். தாராளமாக புகார் கொடுக்குறவங்க எங்கள் மேலே நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். யார் வேணாண்டா? இப்போ விடுங்க. கௌரி முனியாண்டி அண்ணா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். எப்பயுமே உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. சிக்கா ப்ரோ நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, அழுக வந்துருச்சு. சாந்தி தாமஸ் ஐயோ, அது சும்மா அவங்க இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க பொருளையை கிளப்பி விடுவாங்கம்மா. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. ரைட்டா? அவங்களுக்கு என்ன வேலை? யூடியூப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு சமூக வலைதளம், பொழுதுபோக்கு அம்சத்தோடு இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஒருத்தன் கொலை பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி போகிறாங்க. இது நல்லதுக்கே கிடையாது. என்னைய கேட்டால் இது ஆரோக்கியமானதே கிடையாதுங்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான செயல்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஹெட்ஃபோன் போட்டு பேசினாத்தான் நம்மளுக்கு பேசினாப்புல ஒரு ஃபீலிங்கே இருக்கும். இப்படி வச்சாதான். இப்போ கேட்குதாப்பா? நல்லா கேட்குதாப்பா தம்பிகளா, அன்பு தங்கங்களா? மாமா லைவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வை. தலைவரோட அண்ணாத்த 4வது சிங்கிள் இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ். நாங்கள் பார்த்துட்டு வர்றோம். தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. நான் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பார்க்குறதுக்கு நான் இன்றைக்குமே தடை சொல்ல மாட்டேன். அதுவும் நம்ம தலைவரோடது. இளையராஜா இவன் மீது போலீஸ் நடவடிக்கை தேவை. லைவ் போடுவதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. உனக்கு என்னடா மயிர் வலிக்குது? இளையராஜா டே மயிர் ராஜா, உன்னே தான் சொல்கிறேன். நான் லைவ் போட்டால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பார்க்காதவங்க போவாங்க. உனக்கே சூத்து எரியுதுங்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போடா. இவன் மீது நடவடிக்கை தேவை. லைவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது.
ம். பஷீர் அஹ்மது, தயவுசெய்து நீ வராதப்பா என் லைவுக்கு. உன்னைய நான் கூப்பிடவே இல்ல. ஏன்? சம்மந்தம் இல்லாம வர்ற. மாமா உயிரோட இருக்கியா? ஆவியா வந்து லைவ் போடுறியா? கால காட்டு. ம். கால தூக்கி காட்டுவேன். அப்புறம் வந்து லைவ்ல வந்து இவன் கால காட்டுறான்னு சொல்லி பப்ளிக்ல வந்து நீங்க எல்லாம் வந்து சொல்றது இது எதுக்கு தேவையா? மாத மாமா ஜிபி முத்து இந்த மாதம் வருமானம் 8,00,000. நான் சொன்னா எவன் நம்புறேன்? எவனும் கேட்க மாட்டேங்கிறீங்க. போங்க எங்கிட்டோ. சூர்யா விபச்சாரம் பண்ணலன்னு சொல்றீங்க. ஓகே. அப்போ இலக்கியா கிட்ட பேசுனது என்னது? யாருப்பா அது? ஜாக் பன்னீர். MYR. அது எந்த ஊர் டாலரு? டைலர் டர்டன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 3 ரூவா போட்டிருக்காரு. எந்த ஊர் டாலர் அது? இப்படி பேசி பேசியே நீ ஜெயிலுக்கு போற. மூடுறா டேய். உன் வேலை மயிர் என்னமோ அதை பார்த்துட்டு போங்கடா. வெட்டி கூதியலா. நல்லா வாயில வருது. நான் லைவ் போடுறேன், பேசுறேன், ஜெயிலுக்கு போறேன். உனக்கே வலிக்குது. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். ஏன் உங்களுக்கு இந்த பொழப்பு? போய் அவன் வேலையை பாடுறா. ஞாயிற்றுக்கிழமை ஹேப்பி சண்டேன்னு தலைப்பு வச்சிருக்கேன். ஜாலியா பேச விடுங்க. சும்மா போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இதேவா. இளையராஜாவை மயிறு ராஜா என்று சொன்ன நீ தண்டிக்கப்படுவாய். பரவாயில்ல. இளையராஜா ஒரு மயிர் ராஜா தான். போ மூடிக்கிட்டு. சும்மா கடுப்பை காட்டிக்கிட்டு. மாமா நேற்று ரெட் ஐஸ் லைவ்ல சொல்றாரு, நேற்று அடிச்ச அடியில் உங்கள் வாய் கோணவாய் கோகிலா வாய் மாதிரி போயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் வாய் நல்லா இருக்கு. உங்கள் கருத்து? அவன் கிடைக்கான் புழுவுனி கூதியான். சும்மா எப்போ பார்த்தாலும் எவனையாவது போய் பேசிக்கிட்டே இருக்க. அவனை தான் பஸ் ஸ்டாண்டு கிராக்கிக்கு பிறந்தவன்னு சொல்லிட்டேன்ல. ரொம்ப நியாயவாளி யோக்கியவாளி வந்து என் கூட மோத வேண்டியதானே. சும்மா உக்காந்துக்கிட்ட இருட்டுக்கு பிறந்த கூதி. அவன் ஆளும் அவன் மண்டையும் மயிரும் கடுப்பை காட்டிக்கிட்டு. அந்தியூர் மேகநாதன், ஹாய் வணக்கம் மாமா. சேவ் கேரளா, சேவ் முல்லைப்பெரியார், சப்போர்ட் கேரளா பீப்புள். கண்டிப்பாக. மதுரையில் போஸ்டர் ஒட்டுன போஸ்டர் செம நல்லா இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். நான் 2-3 போஸ்ட்டு தான் பார்த்தேன். உங்களை வச்சு எல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆர்கே, ரிட்டைஸு, உமனு இதுகளுக்கெல்லாம் நிறைய வியூஸ். ஆமாம், நம்ம அவங்கள பூரா வைரம்ல, அப்போ பூரா அங்கே போய் பார்ப்பாங்கல்ல. நிறையா பேர் வந்துக்கிட்டு என்கிட்டே கேட்குறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் ரெட்டைஸுன்னு சொல்ல போய் தான் எங்களுக்கு ரெட்டைஸுன்னு ஒரு சேனல் இருக்கிறதே தெரியும். நாங்கள் உள்ளே போய் அப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறாங்க. நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களை பூரா வளர்த்து விடுறோம். ஹாய் சிக்கா பாய், ஞாயிறு வணக்கம். ஹாய் சாண்டி, வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 2 அல்லது 3 நாட்களில் காவல்துறை கைது செய்ய வாய்ப்பு உண்டு என்று தகவல் வந்துள்ளது. உனக்கு தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தான் இருக்கேன். இப்போ தகவல் வந்து என்ன ஆச்சு? கைது பண்ணால் கைது பண்ணிட்டு போகிறாங்கப்பா. போங்கப்பா. சும்மா போட்டுக்கிட்டு வாய்ப்பு வந்துச்சு, தகவல் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு தேவையா? தமிழ் காமெடி. நாளைக்கு ஜெயிலுக்கு போக ரெடியாகிடுறா. போகலன்னா நீ போய் உள்ளே போய் படுத்துக்கிறியாடா ஜெயிலுக்குள்ளே? முண்டப்பையிலே. இந்த வாரம் என் தலைவன் சிக்கா முதுகு பழுக்க போகுது. ஐயோ பாவம். சரிப்பா. ரைட், ஓகே. நீ செத்துட்டேன்னு சுப்பு சொன்னான். ஆமாம், அவள் விளாட்டுக்கு சொன்னான். அதுக்கு என்ன பண்ண? உங்கள் மார்னிங் வீடியோ பார்த்தேன். உங்கள் ட்ராமா சூப்பர். நீங்கள் செத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கு லைக் வருமா? உங்களுக்கு பிடிச்ச கேக் ஃப்ளேவர் சொல்லுங்கள். அந்த ஃப்ளேவர்லேயே ரிப்பு சிக்கா கேக்கு ஆர்டர் பண்ணலாம். பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏன் கொஞ்ச நேரம் லைவ் பண்ண கொஞ்ச நேரம் தான் போறேன். 24 மணி நேரம் டிவி பாக்குறீங்க. சவுண்ட போறடா. இதுக்கு தான் நாங்கள் லைவ் போடுறதே கிடையாது. லைவ் போட்டால் சும்மா போட்டுக்கிட்டு நொசன்னு இந்த பக்கம் டிவியை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இளையராஜா தப்பாக பேசியதற்கு மன்னிப்பு கேளு, இல்லாட்டி கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கே. அப்புறம் நீ மெண்டல் மாதிரி வந்தனா அப்புறம் அரைஞ்சு பிடிவேன். பார்த்துக்க. கடுப்பை காட்டிக்கிட்டு. மழை பெஞ்சிச்சு, நான் போக முடியல என்னால். இல்லைன்னா நான் ஒழுங்காக எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் வந்து லைவை போட்டிருப்பேன். தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நம்ம மெண்டல் மாதிரி பண்ணுறாங்க. சவுண்டை கொரடாங்கிற குறைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பயிர் தான் போனேன் நான். மழை வந்ததுனால தான் நான் வந்தேன். போடி அறிவுகிட்ட கூதி.
வாய் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏய் வாய் என்ன நினைச்சிருக்கீங்க? போனே மழை வந்துருச்சுனால நான் வந்தேன். என்ன ஓக வேண்டியதுனா மூடி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவங்கள போய் நம்ம கேட்க முடியாது, நம்ம வீட்டுல தான் கேட்க முடியும். சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் என்ன? ஏய் வாயை மூடியா நீ? இப்ப லைவ் போடும்போது சும்மா இருந்துருக்கீங்க. மென்டல் மாதிரி வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம போட்டுக்கிட்டு. கதவெல்லாம் உடச்சு விட்டு தான் வருவேன், பார்த்துக்க. உனக்கு மரியாதையா இருந்துக்க. நீ லைவ் போடு மாத்தா, லைவை கெடுக்கிறேன்னா இல்லையான்னு பாக்குறியா? ஏ வாய மூடு. ஏய் கதவு போடா. டேய் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன சும்மா இருக்க மாட்டியா? கொஞ்ச நேரம் லைவ் போடு. ஏய் வாய் மூடி மூடு. அறிவோட கூதி சொல்லிட்டே இருக்க, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப? என்ன என்ன நான் என்ன என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறேன். சும்மா அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்க, வார்த்தைக்கு வார்த்தை. உடனே அங்கிட்டு போய் வச்சுக்கண்ண. என்ன அங்கிட்டு புண்டா ஒன்னால்தான் நீ இவ்வளவு அழைச்சு போய் நிக்கிறேன். அறிவிட்ட கூலி என்ன ஒன்றரை முடிச்சுல வளர்த்து. என்ன தேவை நீ தான் பேசுற? சின்ன பேசுறது அறிவு கூட உனக்கு இருக்கா? ஆளை பாரு. உன் சீனு பிள்ளையா அங்கிட்டு போய் போடு, உன் ஊர்ல போய் போடு. இங்க வந்து உட்காந்து என்ன சவுடா பண்ணிட்டு இருக்கியா? என்ன அப்ப வந்து பாத்துக்கிட்டே இருக்க, சவுடா பண்ணிட்டு இருக்க.